ஜோதிடத்தை பற்றி மிக தெளிவாக நாம் படித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதில் அனைவருமே ஜோதிடத்தின் வகைகளை பற்றி மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் ஜோதிடத்தின் வகைகள் அதை பற்றி மிக முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஜோதிடத்தை பற்றி என்னென்ன இருக்கு, என்னென்ன மாதிரி பலன்களை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருக்கு மிக முக்கியமாக தெரிந்து வைத்திருக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. அதனால தான் இதை எடுத்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இதில் பழைய காலங்களில் சார் இன்னைக்கு சொல்கிறீங்க ஜென்ம ஜோதிடம் அப்படின்னு பார்த்தோம். அதில் இன்னைக்கு நேரத்தை கணிப்பதற்கான கருவிகள் நிறையா இருந்துச்சு. அந்த கருவிகளை கொண்டு துல்லியமான ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை கணித்து அதற்கு நம்ம என்ன பண்ணோம், பலன்களை எடுத்துரைத்து வந்திருந்தோம். இதெல்லாம் சரிதான். பழைய காலத்தில் வானொலியோ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை கடிகாரங்களோ இது மாதிரி அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் இந்த ஜோதிட சாஸ்திரம் மக்களுக்கு உதவலையா, மக்களுக்கு பயன் கொடுக்கவில்லையா, உலகளாவிய ஜோதிடம்னு சொல்லக்கூடிய முண்டேன் அஸ்ட்ராலஜி மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆய்வுகள் இதை சார்ந்து செய்ய ஆரம்பித்தோம். அப்படி ஆய்வுகள் செய்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைச்ச விஷயங்கள் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது. அது என்ன சார் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறப்பியல் ஜாதகம் இல்லாமலேயே ஒருவர் ஒரு ஜோதிடரை அணுகி எந்த நேரத்தில் கேள்வி கேட்கிறாரோ அந்த நேரத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை அடிப்படையாக கொண்டு அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனுரைக்கக்கூடிய முறைக்கு பிரசன்ன முறைகள் அப்படின்னு பேரு. பிரசன்னம் என்றால் தோன்றுதல், பிரசன்னமாகுதல் அப்படின்னு பேரு. அப்ப ஒருவர் கேள்வி கேட்கிற நேரத்தில் தோன்றக்கூடிய கிரகங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு, நட்சத்திரங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு பலன் சொல்லக்கூடிய முறைகளுக்கு பிரசன்ன முறைகள், பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு பேர். இந்த பிரசன்ன ஜோதிடம் தான் பழைய காலங்களில் மிகவும் பிரசித்தமாக இருந்தது. ஏன்னா பழைய காலங்களில் பஞ்சாங்கங்கள் இல்லை, சரியான பிறந்த நேரத்தை குறிக்கக்கூடிய அளவீட்டு கருவிகள் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒருவர் கேள்வி கேட்கும் போது அவருக்கு சரியான வழிகாட்டி எதிர்காலத்தை சரியா அமைத்துக் கொள்வதற்கு உதவ வேண்டியதுதான் ஒரு ஜோதிடருடைய கடமை. அப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கே பல ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தனி மனித ஜாதகம் என்பதே ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருந்திருக்கிறது பழைய காலங்கள். அதோடு மட்டும் இல்லை, அந்த ஜோதிடத்தை கணிக்கக்கூடிய அந்த ஜோதிடருக்கு, அந்த ஜோதிடருடைய குடும்பத்திற்கு பலவிதமான பொருளுதவிகளையும் வாழ்வாதாரத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வசதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் பழைய காலங்களில் ஜாதகங்களை எழுத முடியும், தனிமனித ஜாதகம் மூலமாக வழிகாட்டுதல் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் எல்லாருமே பழைய காலங்களில் அந்த காலத்தில் பலன் சொன்னாங்க, அருமையாக இருக்கும், சொன்னதெல்லாம் பலிக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ எப்படி இந்த ஜாதகங்களை கணித்திருப்பார்கள், எப்படி இதற்கான பலன்களை எடுத்துரைத்திருப்பார்கள் அப்படின்னு ஆய்வு செய்து பார்க்கும் பொழுதுதான் அந்த பிரசன்ன ஜோதிடம் என்பது மிக முக்கியமான அங்கம் வகித்திருக்கிறது. பழைய காலங்களில் தனிமனித ஜோதிடம் என்பது இல்லை, தனி மனிதனுக்கு ஜாதகம் இல்லை, அதனால அதன் மூலமாக பலன் சொல்லக்கூடிய முறைகள் டெவலப் ஆகலை. ஆனால் பிரசன்ன ரீதியாக ஒருவர் கேட்கிற நேரத்தில் அமைந்திருக்கிற கிரக நிலைகள், சூழல்கள், நிகழ்வுகள் ஆகியவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைத்து வழிகாட்டுதல்களை நம் முன்னோர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணீயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரசன்ன மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் மிக உன்னதமான ஒரு அளவில் நம்ம ஜோதிடர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ மிக துல்லியமாக ஜாதகம் இருந்தாலும் இல்லாட்டும், அவங்களுக்கு பிறந்த நேரம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், பிறந்த தேதி மாதம் வருடம் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் அவர்களுக்கு துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக பிரசன்ன மார்க்கம்னு சொல்லக்கூடிய பிரசன்ன ஜோதிடம் அமைந்திருக்கிறது. நம்ம பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்துனையுமே சொல்லித்தரக்கூடிய பாடத்திட்டமானது பிரசன்ன ஜோதிடமாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் சொல்லக்கூடிய ஒரு திறன் பெறுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். ஆனால் பிரசன்ன ரீதியாக பிரசன்ன ஜோதிடத்தினுடைய அடிப்படைகளை கொண்டு நாம மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய எளிமையான வழிமுறைகளை உங்களுக்கு பயிற்றுவிக்க போகிறோம்.
எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நிறுவனங்களில் படிச்சிருப்போம், பல்கலைக்கழகங்களில் படிச்சிருப்போம், மிக உயரிய அளவில் 10 வருடங்கள் 15 வருடங்கள் கூட நம்ம இந்த ஜோதிடத்தை படித்திருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா யாரோ பலன் கேட்டாங்கன்னா நிறைய ஆய்வுகள் செய்து, நான் ஒரு 5 வருடம் படிச்சிருக்கேன், 2 வருஷம் படிச்சுட்டு தான் பலன் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும், கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல தெரியல அப்படிங்கிற ஒரு நிலையும் ஜோதிட வித்தியார்த்திகளிடம் மாணவரிடம் மிக அதிகமாக இருந்தது. இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஜோதிஷ வித்யாபீடம் நிறுவனமானது பல ஜோதிட வல்லுநர்களை கொண்டு பலவிதமான ஆய்வுகள் மேற்கொண்டது. அப்படி மேற்கொண்டதன் பேரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசன்ன ரீதியாக மிக எளிமையாக இந்த ஜோதிட நுட்பத்தை கையாண்டு மிக துல்லியமான பிறப்பியல் ஜாதகத்தின் மூலமாக பலன் சொல்லக்கூடிய துல்லியத்தை விட மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு ஜோதிட நுட்பத்தை உங்களுக்கு பயிற்றுவிக்க போகிறது. அது உங்களுக்கும் இலவசமாக ஆன்லைன்ல வருது உங்களுக்கு. அப்ப மிகவும் நிச்சயமா நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தொடர்ந்து இந்த வகுப்புகளை படித்து நுட்பங்களை உணர்ந்து கொண்டு வர வேண்டும். நீங்க இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா புரியாது நிறைய விஷயங்கள். நீங்க எதை நோக்கி நகரணும், எதை நோக்கி நகர்வதாக இருக்கிறது, என்னென்ன பாடத்திட்டங்கள் படிக்கணும், இன்னும் துல்லியமான பலன் சொல்லணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு வரணும்னா ஜோதிட நுட்பங்கள் என்னென்ன, எப்படி எப்படி பலன் சொல்றாங்க அப்படிங்கிற நிலைகளை நீங்க நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்கோ, அவுட்லைனாவது தெரியணும். அப்பதான் உங்களுடைய பயணம், நீங்க எதை டார்கெட் பண்ணியிருக்கீங்க, எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற நிலை எல்லாமே உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுக்கு புரியும். அதனாலதான் இந்த ஒவ்வொரு ஜோதிடத்தின் வகைகளை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். அப்ப இந்த பிரசன்ன ஜோதிடமானது நம்ம மிக எளிமையாக அதனுடைய அடிப்படை விஷயங்களை கொண்டு மிக துல்லியமா எப்படி பலன் உரைக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பாடத்திட்டமாக முதல் பாடத்திட்டமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஒருவர் வந்து ஒரு ஜோதிடரை அணுகி கேள்வி கேட்கின்ற நேரத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கிரக நிலைகள், நட்சத்திரத்தினுடைய நிலைகள், இது அனைத்தையுமே உள்ளார்ந்து ஆய்வு செய்து அதற்கென ஒரு ஜாதக கட்டம் அமைத்து அதன் மூலமாக அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு முறைதான் பிரசன்ன ஜோதிடம். பிரசன்னம் என்றால் தோன்றுதல், பிரசன்னமாகுதல். ஒரு கேள்வி கேட்கின்ற நேரத்தில் வானவெளியில் பிரசன்னமாகிக் கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு பலன் உரைக்கக்கூடிய முறைகளுக்கு பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு பேர். புரியுதுங்களா? பிரசன்ன ஜோதிடத்தில் பல்வேறு முறைகள் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றுனா பின்னாடி வரும்போது பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம். வாழ்த்துக்கள்.